மாதந்தோறும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரங்களில் குறிப்பாக இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் சீக்கிரமே தீர்வு கிடைக்க முருகப்பெருமானின் ஆலய தினம் தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் நல்ல வரன் அமைய வேண்டும் என்றும், குழந்தை வரம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றும், புதியதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றும், வேலையில் இருப்பவர்கள் இப்போது இருக்கின்ற வேலையை விட இன்னும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும், உயர் பதவிகளும் சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஆடி கிருத்திகை நன்னாளில் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் இருந்தபடியே சுலபமான முறையில் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எப்போதும் போல முதல் நாள் மாலையிலேயே உங்களுடைய வீட்டையும் பூஜை அறையையும் முழுமையாக துடைத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நாளைய தினம், அதாவது ஆடி கிருத்திகை 20/7/2025 அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து, மற்ற தெய்வங்களின் திருவுருவப் படத்திற்கு புதியதாக பூக்களை சூட்டி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை உச்சரித்து உங்களது விரதத்தை தொடங்க வேண்டும். ஓம் சரவண பவ. நாளைய தினம் விரதம் இருப்பது என்பது அவரவருடைய உடல் சௌகரியத்தை பொறுத்தது. உங்களால் எதுவுமே சாப்பிடாமல் வெறும் தண்ணீர் மட்டும் பருகிவிட்டு விரதம் இருக்க முடியும் என்று நினைத்தால் தாராளமாக முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவர்கள், மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள், சாப்பிடாமல் விரதம் இருக்க உடல்நிலை ஒத்து வராது என்று நினைப்பவர்கள் 3 வேளை சாப்பிட்டும் முருகப்பெருமானை வழிபடலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. காலையில் விரதத்தை தொடங்கி அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உங்களுடைய வீட்டு வேலைகளை கவனித்தாலும் சரி, அல்லது அலுவலக வேலையை கவனித்தாலும் சரி, வேலை போக மீதம் இருக்கும் நேரத்தில் ஓம் முருகா அல்லது சரவண பவ என்ற மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். நாளை தினம் மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் 6 மண் அகல் தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும். குறிப்பாக நட்சத்திரம் கோலம் போட்டு ஓம் சரவண பவ என்ற எழுத்தை எழுதி அந்த நட்சத்திர கோலத்தை சுற்றி நீங்கள் ஏற்றிய மண் அகல் தீபத்தை வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. முருகப்பெருமானுக்கு சுத்தமான பசும்பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு நிவேதனமாக வைக்கலாம். அல்லது சர்க்கரை பொங்கலை நெய், முந்திரி, பருப்பு போட்டு ஏலக்காய் சேர்த்து மணமணக்க சமைத்து நிவேதனமாக வைக்கலாம். அடுத்தபடியாக பூஜை அறையில் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் மனமுருகி சொல்லி, முடிந்தால் கந்தசஷ்டி கவசத்தை உங்களது வாயால் உச்சரிக்க வேண்டும். வாய்விட்டு சத்தத்தோடு நாளைய தினம் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் உச்சரித்தது முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு பல மடங்கு பலனை தரும். கந்தசஷ்டி கவசம் தவிர முருகப்பெருமானின் சிறப்பை போற்றும் வகையில் வேறு ஏதேனும் மந்திரங்கள், பாடல்கள் தெரிந்தாலும் அதை உச்சரித்து முருகப்பெருமானின் மனதை குளிர வைக்கலாம். இறுதியாக எம்பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். எதையுமே சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் மாலை 6 மணிக்கு மேல் இறைவனுக்கு நிவேதனமாக வைத்த பிரசாதத்தை முதலில் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மனதார நாளை முருகப்பெருமானை வேண்டி இந்த பூஜையை செய்பவர்களுக்கு வேண்டிய வேண்டுதல் கூடிய விரைவில் நிச்சயம் நிறைவேறும் என்பதுதான் நம்பிக்கை. பூஜை, புனஸ்காரங்கள், நிவேதனம் எதையுமே இறைவன் எதிர்பார்ப்பது கிடையாது. இவை அனைத்தும் நம்முடைய மன திருப்திக்காக, அந்த இறைவனுக்காக நாம் செய்வது தான். இது எல்லாவற்றையும் தாண்டி உண்மையான பக்தியோடு, நம்பிக்கையோடு நாளைய தினம் ஆடி கிருத்திகை வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓம் முருகா சரவண பவ. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.